أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان. அதைத் தொடர்ந்து சகோதரர் மௌலவி அசரப்தீன் முல்லூசி அவர்கள் இதுதான் இஸ்லாம் என்கிற தலைப்பின் கீழ் இப்பொழுது உரை நிகழ்த்துவாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அன்பிற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தமிழக முஸ்லிம் ஜமாத் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியிலே இதுதான் இஸ்லாம் என்ற தலைப்பு எனக்கு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனக்கு முன்னால் பேசிய அருமை சகோதரர் மாலிக் அவர்கள் எதை பேசினார்களோ அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இந்த தலைப்பும் இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் உமர் ரலியல்லாஹு அவருடைய வரலாறு என்ற தலைப்பில் வேறு ஒரு பேச்சாளர் இங்கு வர இருந்தார். அந்த தலைப்பில் பேசுவதற்கு அவர் திடீரென்று ஒரு முக்கியமான காரணத்தினால், வர முடியாத காரணத்தினால், திடீர் என எண்ணை மாற்றிய காரணத்தினால், அவருக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பில் குறிப்பிடுவதற்கு நேரமில்லாத காரணத்தால் ஏதாவது ஒரு தலைப்பில் பேசுவோம் என்ற வகையில் இதுதான் இஸ்லாம் என்ற இந்த தலைப்பு இங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மார்க்கம் ஒரு பயங்கரவாத மார்க்கம் என்று முஸ்லிம் அல்லாத மக்களால் உலகம் முழுவதும் முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுக்க இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி எப்படிப்பட்ட ஒரு பிம்பம், ஒரு கருத்து உருவாக்கம் ஏற்படுத்தப்படுகிறது என்று சொன்னால், முஸ்லிம்களால பயங்கரவாதி, தீவிரவாதிகள், சகிப்புத்தன்மையற்றவர்கள், முஸ்லிம் அல்லாதவர்களை ஜிகாத் என்ற பெயரில் கொலை செய்ய நினைப்பவர்கள் என்றெல்லாம் இஸ்லாமிய மார்க்கத்தை ஒரு தீவிரவாதமான மார்க்கமாக சித்தரிப்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அவங்களுடைய தவறான பிரச்சாரத்திற்கு எதிராக இஸ்லாம் அனைத்து மக்களுடைய நலன் நாடுகிற சகிப்புத்தன்மை மிக்க, மனிதனை மிக்க ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு பிரச்சாரத்தை, அறிவுரையை, போதனையை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அடுத்தவர்களுடைய நலன் நாட வேண்டும் என்றுதான் இஸ்லாத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத தவிர, நீங்க வெடிகுண்டு வைங்க, துப்பாக்கி எடுத்து முஸ்லிம் அல்லாத மக்களை கொள்ளுங்க, நீங்க அறுவாலை தூக்குங்க, இஸ்லாமிய மார்க்கத்தை வளர்ப்பதற்காக தீவிரவாத செயலில் ஈடுபடுங்க, இப்படி இஸ்லாத்தில் ஒரு இடத்திலையும் பார்க்கவே முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்திற்கு இலக்கணம் சொல்கிறார்கள். இஸ்லாம் என்ன, அதுலயே இதுதான் இஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அத்தீனு அந்நஸீஹா, இஸ்லாம் என்றாலே, மார்க்கம் என்றாலே அடுத்தவர்களுடைய நலனை நாடுவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்துடைய மறு பெயர் என்ன? நலன் நாடுவது. நபித்தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, யாருடைய நலனை நாடுவது? நலன் நாடுன்னு சொல்றீங்க, யாருடைய நலனை நாடுவது? நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், லில்லாஹி, முதல்ல இறைவனுக்கு நலன் நாட வேண்டும். உங்களை படைத்த இறைவன் என்று ஒருவன் இருக்கிறான், அவன் சர்வ வல்லமை படைத்தவன்.
வானம் பூமி இரண்டையும் ஆட்சி செய்யக்கூடியவன். இப்ப எல்லா வகையான உங்களுடைய உயிரை கொடுக்கக்கூடியவன், உயிரை எடுக்கக்கூடியவன், செல்வத்தை தரக்கூடியவன், மழையை தரக்கூடியவன், குழந்தையை தரக்கூடியவன், உங்களுக்கு எல்லா வகையான வசதி வாய்ப்புகளையும் இந்த உலகத்தில் ஏற்படுத்தி கொடுத்தவன். அப்படிப்பட்ட இறைவனுடைய விஷயத்தில் நீங்கள் நடந்தமா இல்லையா? அவனை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு மத குழு வைப்பீங்களா? அவனை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு கள்ள குழு வைப்பீங்களா? அவனை வைக்க வேண்டிய இடத்துல ஒரு சமாதியில் அடக்கம் செய்யப்பட்டவர் குழு வைப்பீங்களா? உங்களை மாதிரி மலஜலத்தை சுமந்திருக்கிற ஒரு மனிதனை கடவுளுக்கு நிகராக வைப்பீங்களா? முதல்ல கடவுளுக்கு நடனாடுங்க. இஸ்லாம் என்றால் நடனாடுவது. எப்படி நடனாடணும்? மனுஷன மாதிரி நீங்கள் கடவுளை கற்பனை செய்யக்கூடாது. நமக்கு மாதிரி கடவுளுக்கு நோய் ஏற்படும், நம்மள மாதிரி கடவுள் தூங்குவாரு, நம்மள மாதிரி கடவுள் நோய் நொடிகளுக்கு ஆளாகுவாரு, நம்மள மாதிரி அவருக்கு முதுமை ஏற்படும், நம்மள மாதிரி அவருக்கு சண்டை போடுவார், வாழி சண்டை போடுவாரு என்று கடவுளை நீங்க இப்படி கற்பனை பண்ணக்கூடாது. நமக்கு இருக்கிற மாதிரி கடவுளுக்கு தாய் தகப்பன் இருப்பாங்க, நமக்கு இருக்கிற மாதிரி கடவுளுக்கு புள்ள இருக்கும், நமக்கு இருக்கிற மாதிரி கடவுளுக்கு மனைவி இருப்பாங்க, நமக்கு இருக்கிற மாதிரி கடவுளுக்கு கணவன் இருப்பாங்க. இப்படி கடவுளை நீங்க நினைக்க கூடாது. கடவுள் என்பவன் எல்லா விதமான பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவன். அப்ப அவனை கொண்டு போய் பலவீனமான ஒரு மனிதனோட ஒப்பிட்டு ஒரு பலவீனமானவனாக கடவுளை சித்தரிக்கலாமா? முதல்ல கடவுளுடைய நாட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுது? கடவுள் ஒருவன் தான், அவனுக்கு மனைவி கிடையாது, பெற்றோர் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது. நீங்கள் கற்பனை பண்ணுகிற மாதிரியான எந்த உருவத்திலையும் கடவுள் இருக்க மாட்டார். கடவுள் ரொம்ப அழகானவர், கடவுள் உங்களுடைய கற்பனைக்கு எட்டாதவர் என்று இஸ்லாமிய மார்க்கம் கடவுளுடைய நலனை நாட வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் எந்த நலனை நாடணும்? வலி கிதாபிஹி வலி ரசூலிஹி, இறை வேதத்துடைய நலனை நாட வேண்டும். உங்களுக்கு ஒரு வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது, குர்ஆன் என்ற ஒரு வேதம் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தை ஒரு தூதர் கொண்டு வந்திருக்கிறாரு. அந்த தூதருடைய நலனை நாடணும், குர்ஆனுடைய நலனை நாடணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? குர்ஆன் என்ன கொள்கை சொல்கிறதோ அதை முஸ்லிம்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். தூதர் உலகத்தில் எப்படி வாழ சொன்னாரோ அந்த தூதரை பின்பற்றி நடக்க வேண்டும். எனக்கு குர்ஆன் வழி வேணாம், நபிகள் நாயகத்துடைய வழிகாட்டுதல் வேணாம், எங்க இமாம்கள் எங்களுடைய அறிஞர் பெருமக்கள் என்ன சொன்னார்களோ அதுதான் எங்களுக்கு வேணும், எங்களுடைய முன்னோர்கள் எதை இஸ்லாமிய பெயரில் எங்களுக்கு காட்டி தந்தார்களோ அதான் எங்களுக்கு வேணும், ஊர்ல உள்ள எல்லாரும் எதை செய்கிறார்களோ அதுதான் எங்களுக்கு வேணும் என்று இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க எப்படி நினைக்க கூடாது. எல்லாரும் வாழ்ற மாதிரி நம்ம வாழ்ந்துட்டு போயிருவோம். பெரும்பான்மையான மக்கள் வரதட்சணை வாங்க சொன்னா வரதட்சணை வாங்குவோம், எல்லாரும் தண்ணி அடிச்சா நம்மளும் தண்ணி அடிப்போம், எல்லாரும் வட்டி வாங்கினா நம்மளும் வட்டி வாங்குவோம். இது தூதரை நீங்க மதிக்கிறேன்னு அர்த்தம். தூதருடைய நலனை நீங்கள் நாடவில்லைன்னு அர்த்தம். ஒரு வேதத்தை நீங்கள் மதிக்கவில்லை என்று அர்த்தம். இஸ்லாம் என்றால் பிறர் நலன் நாடுவது. பிறர்ல யார் வர்றாங்க? இறைவன் வருகிறார், இறை தூதருடைய நலனை நாட வேண்டும், ஒரு இறை வேதத்திற்கு நீங்கள் மதிப்பளிக்க வேண்டும். வழி ஐம்மத்தில் முஸ்லிமீன், முஸ்லிம்கள் உள்ள தலைவர்கள் இருக்கிறாங்கல்ல, ஒரு ஆட்சி, ஒரு முஸ்லிமுடைய ஒரு ஆட்சி நடக்கிறது, ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட் நடக்கிறது. ஒரு கவர்மெண்ட் நல்ல கவர்மெண்ட் நடக்கும் பொழுது அந்த கவர்மெண்ட்னால உங்களுக்கு எந்த வகையான பாதிப்பும் உயிருக்கும் எந்த விதமான சேதமும் ஏற்படலை. ஆனால் அவங்க சில விஷயத்துல தவறு செய்கிறார்கள், அவங்ககிட்ட ஊழல் இருக்கிறது, அல்லது அவங்ககிட்ட ஏதாவது மனிதர்கள் என்ற அடிப்படையில் அவங்ககிட்ட பல தவறுகளை செய்கிறார்கள். ஒரு நல்ல ஆட்சி நடக்கும் பொழுது ஒரு சில ஆள்கிட்ட உள்ள சில தவறுகளை வைத்துக் கொண்டு ஒரேடியாக புரட்சி பண்றோம், கிளர்ச்சி பண்றோம் என்று மக்களை தூண்டிவிட்டு நல்ல ஒரு ஆட்சியை நீங்கள் கைவிட்டு விடக்கூடாது. நல்ல ஆட்சிக்கு எதிராக, உங்களுக்கு பாதுகாப்பான ஆட்சிக்கு எதிராக நீங்கள் மக்களை முசுப்பேற்று விடக்கூடாது. முஸ்லிம் தலைவர்களுக்கு, ஒரு ஆட்சியாளர்களுக்கு நீங்கள் நடநாட வேண்டும். இன்னொருத்தர் நபிகளாக இன்னொருத்தர் சொல்றாங்க, உங்களுடைய முதுகுகளை அடித்து உங்கள் பொருளாதாரத்தை அவர் பிடுங்கக்கூடிய ஆளா இருந்தாலும் சரி ஒரு ஆட்சி தலைமை கட்டுப்படுங்க. இது ஒரு மன்னர் ஆட்சி மாதிரி ஒரு முறையில அந்த மாதிரியான ஒரு கவர்மெண்ட் நடக்கிறது. அதுக்கு சொல்றாங்க ஜனநாயக நாட்டில் நமக்கு கேட்கிற உரிமை இருக்கிறது. இஸ்லாம் அதை சொல்லுது, அரசர்கள் பண்ணக்கூடிய, ஆட்சி தலைவர்கள் பண்ணக்கூடிய அக்கிரமங்களை கண்ணுங்கான மறிங்க, ஜால்ராடிங்க, அப்படி இஸ்லாம் சொல்லலை. சட்ட ரீதியாக நம்ம என்ன செய்யணும்? ஆட்சி தலைவர்கள் கேட்க வேண்டிய விதத்தில் நம்ம கேட்கணும். நமக்கு என்ன மாதிரியான உரிமைகள் ஒரு நாட்டில் வழங்கப்பட்டிருக்கிறதோ அந்த உரிமைகளை பயன்படுத்தி ஆட்சி தலைவருடைய தவறுகளை நம்ம சுட்டி காட்டணும். அதே நேரத்தில் ஒரு நல்ல ஆட்சிக்கு எதிராக மக்களை கிளர்ச்சி செய்து மக்களை உசுப்பேத்து விடக்கூடாது, நல்ல ஆட்சியை கெடுத்து விடக்கூடாது. ஆட்சியாளர்களுடைய நலனை நாட வேண்டும். வாமத்தையும் பொதுமக்கள் எல்லா மதத்தவருடைய நலனையும் நாட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாம் என்றால் என்ன என்று சொல்லும் பொழுது இஸ்லாம் நலன் நாடுவோம்.
இறைவனுக்கு நாடுங்க, இறை தூதருடைய நலனை நாடுங்கள், வேதத்துடைய நலனை நாடுங்கள், அதே மாதிரி ஆட்சித் தலைவருடைய நலனை நாடுங்கள், ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துடைய நலனை நாடுங்கள் என்று இஸ்லாம் என்றால பிறர் நலன் நாடுவதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மார்க்கத்தை தான் அடுத்த மதத்துக்காரர்களை கொலை செய்யக்கூடிய மார்க்கம், கொல்ல சொல்லுகிற மார்க்கம் என்று தப்பு பிரச்சாரம் செய்யப்படுகிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்படுது, ஐயுல் அமலி அஃதல், அல்லாஹ்வின் தூதரே சிறந்த அமல் எது? இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செயல்பாடுகள்ல சிறந்த செயல்பாடு எது? நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஈமானும் பில்லாஹ் வ ஜிஹாதும் ஃபீ சபீலிஹி, அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணும். முதல் நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல காரியம் என்ன? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளணும், ஒரு கடவுளை நம்பணும். அதற்கு அடுத்தபடியாக அவனுடைய பாதையில் அறப்போர் புரியணும். ஒரு ஆட்சிக்கு எதிராக ஒருத்த வந்து என்ன செய்யறான், இன்னொரு நாட்டில இருந்து கூட்டு போட வர்றான், இன்னொரு நாட்டில இருந்து கைப்பற்ற வர்றான். நீங்கள் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க கூடாது. அப்பாவி மக்களை கொள்ள வரலாம், நீங்க கைகட்டி நிற்க கூடாது. இறைவனுடைய பாதையில போர் செய்ய வேண்டிய தேவை ஏற்பட்டால் ஒரு கவர்மெண்ட்டுக்கு கீழே நின்று நீங்கள் அந்த அறப்போர் புரிய வேண்டும். இது இஸ்லாத்துல சிறந்த காரியம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அவர் அடுத்து கேட்கிறார், ஐயூரிகாபி அஃதல், அடிமைகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் வந்து மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் அரபு மக்கள்கிட்ட என்ன ஒரு நடைமுறை இருந்துச்சுன்னு கேட்டா, ஆடு மாடுகள் மாதிரி அடிமைகளாக மனிதர்கள் விற்கப்பட்டார்கள். முழுசா வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஒரு ஆணையோ பெண்ணையோ அவங்க வந்து வெளியூர்வாசியா இருப்பாங்க, போர்ல கைதியாக பிடித்து கொண்டு வரப்பட்டிருப்பார்கள். அவங்களை அடிமையாக வைத்துக் கொண்டு எந்த விதமான சுதந்திரம் கொடுக்காமல் செய்வாங்க. அவங்க தன்னுடைய வீட்டு வேலைகளுக்கு மற்ற காரியங்களுக்கு எல்லாம் பயன்படுத்திக் கொள்வார்கள். இந்த அடிமை முறையை ஒரேடியாக ஒழிக்க முடியாது. எல்லார்கிட்ட முஸ்லிம்கள் கூட பிற மதத்தவர்கிட்ட அடிமைகளாக இருப்பார்கள். நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, காசு கொடுத்து வாங்கி வச்சிருக்கிற அடிமையை சும்மா அடிமை கிடைக்க மாட்டாரு, காசு கொடுத்து பொருள் கொடுத்து வாங்கி வைத்திருப்பார்கள். நபிகள் நாயகம் என்ன பண்றாங்கன்னா, சொத்தை இழக்க சொன்னா, காசு பணத்தை இழக்க சொன்னா ஈஸியா இழப்பாங்கன்னா, தர்மம் பண்ண சொல்லி ஜக்காத்து கொடுக்க சொல்லி எல்லாம் நிறைய தன்னுடைய அறிவுரைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் அடிமை இழக்க சொன்ன சும்மா இழக்க மாட்டார்கள், அதற்கு நிறைய நன்மை இருப்பதாக சொல்லணும். அப்படி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நபிகள் நாயகம் அடிமையை விடுதலை செய்யறத சிறந்த காரியம் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அப்ப மக்கள் கேட்கிறாங்க, அடிமைகளை விடுதலை செய்வது என்றால் எந்த அடிமையை விடுதலை செய்வது சிறந்தது? நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஆளாகா சமணன் வான்புசுகா இந்த அகலிகா, யார் தன்னுடைய எஜமானத்துல ரொம்ப தகுதி வாய்ந்தவராக இருப்பாரோ, யார் வந்து அதிக விலை கொடுத்து வாங்கப்பட்டிருப்பாரோ அந்த அடிமையை, காசு கம்மியா கிடைக்கிற அடிமையை அவங்கள வசிக்க மாட்டாங்க, அவங்கள விரட்டி விட்டுருவாங்க. அல்லது யாரோ ஒரு ஆள் வாங்கிடுவாங்க, அதிக விலை கொடுத்து வாங்கி வச்சிருப்பாங்கல்ல, அந்த அடிமையை நீங்க நிறைய காசு கொடுத்து விடுதலை பண்ணுங்க. இது இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிமையை விடுதலை செய்யறதுல சிறந்த அம்சம் குறிப்பிடுறார்கள். அப்ப அந்த நபி தூதர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே ஃபஇல்லம் அஃபல், நான் இதை செய்யல, நான் வந்து செய்யல, அடிமையை விடுதலை செய்யற அளவுக்கு என்கிட்ட பொருளாதாரம் இல்லை. அப்ப என்ன பண்றது? துயினு சாயன் அவ் தஸ்னவுலி அஹ்ரக, நீ என்ன பண்ணணும்னு கேட்டா, பலவீனமான ஆளுக்கு உதவி செய். அதாவது உழைச்சு சம்பாதிக்க முடியாத இருப்பான்ல, கைகள் முண்டியா இருப்பான், கண் தெரியாத இருப்பாங்க, அந்த மாதிரி உழைச்சு சம்பாதிக்க முடியாத இருப்பான், வயசான இருப்பாங்க, அவர்களுக்கு உதவி செய்யி. பலவீனமான ஆளுக்கு நீ உதவி செய்யி, அல்லது உழைக்க முடியாத ஆளுக்கு நீ உதவி செய்யி அப்படின்னு சொல்றாங்க. அவர் திரும்ப கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே அதை நான் செய்யல, அதுக்கு கூட வழி இல்லாம இருக்கிறேன். அப்ப என்ன பண்றது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தலவு நாசமில் சரி, மக்களுக்கு வந்து என்ன தீங்கு செய்யாத, இன்னகா சலக்கத்தும் நசந்தக்கு மிக ஆளா நப்சிக்க, இது உனக்கு நீ செய்து கொள்ளக்கூடிய நன்மை, உனக்கு நீ செய்து கொள்ளக்கூடிய தர்மம் என்று உன்னால ஒரு நன்மை செய்ய முடியலையா, அடுத்த ஆளுக்கு எந்த தீங்கு செஞ்சிடாத. யாருக்கு எதிராகவும் நீங்க எந்த செய்யக்கூடாது. எந்த நடவடிக்கை, யாரை பத்தி புறம் பேசுறது, அவதூறு பரப்புறது, ஒரு ஆளை பத்தி இட்டுக்கட்டி பேசுறது, ஒரு ஆளை அடிக்கிறது, ஒரு ஆளை கொலை செய்யறது என்று உங்களால் என்ன செய்யக்கூடாது. ஒரு ஆள் மேல கல்லை விட்டு எறிகிறது என்று எந்த வகையான இடைஞ்சலும் யாருக்கும் பண்ணிவிடாதீர்கள். இதுதான் உனக்கு நீ செய்து கொள்ளக்கூடிய நன்மை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் சிறந்த செயல்பாடு எது என்று கேட்கும் பொழுது சில விஷயங்களை சொல்றாங்க. இதையெல்லாம் என்னால கடைபிடிக்க முடியாவிட்டால் என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது, யாருக்கு இந்த தீங்கு செய்யாத. அப்ப இஸ்லாம் என்ன, அடுத்தவருக்கு எந்த வகையான தீங்கும் செய்யக்கூடாது என்று விரும்புகிற ஒரு மார்க்கம் தான் இஸ்லாமிய மார்க்கம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல முஸ்லிம்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டிய முஸ்லிம் அல்லாத மக்கள் தான் வருவார்கள். வந்து நாங்க இஸ்லாத்துக்கு வர்றோம் அப்படிமாங்க. இஸ்லாத்துக்கு வர்றா இருந்தா பேரை மாத்திக்கிட்ட முஸ்லீம் ஆயிட முடியாது. இஸ்லாத்துக்கு வந்து விட்டால் இஸ்லாத்துக்கு வருவதற்கென்று எந்த சடங்கு சமுதாயம் கிடையாது. இஸ்லாத்துக்கு வர்றா இருந்தா இந்த நீ பூணூல் மாத்தணும், இல்ல தொப்பி போடணும், இந்த மாதிரி காரியத்தை பண்ணணும், இஸ்லாத்துல ஏதாவது சடங்கு இருக்குதான்னு கேட்டா அப்படி எந்த சடங்கு கிடையாது.
ஒரு கொள்கையை வாயளவில் சொல்லி அதை கடைபிடித்தால் ஒரு முஸ்லிம். என்ன கொள்கை? வணக்கத்திற்கு தகுதியானவன் இறைவன் ஒருவனை தவிர வேற யாரும் இல்லை, முகமது நபி இறைவனுடைய தூதர் என்று இதை சொல்லணும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லணும். அப்ப இதை சொல்லிட்டா ஒருத்தர் முஸ்லீம் ஆயிடுவார். இதை சொல்லிட்டு அவங்க வர்றாங்க. அப்படி வரக்கூடிய நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்ககிட்ட சில உறுதிமொழிகளை பெறுகிறார்கள், சில கோரிக்கைகளை அவங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் கடைபிடிச்சா தான் இஸ்லாத்துக்கு வர முடியும். எதை சொல்றாங்க? ஜரீர் இப்னு அப்துல்லா என்ற ஒரு நபி தோழர் குறிப்பிடுகிறார்கள், பாயாத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலா இகாமி ஸலாத் வ ஈதாஇ ஸகாத் வ நுஸுஹி குல்லி முஸ்லிமின். நபிகள் நாயகம் அவர்களிடத்தில் நான் இஸ்லாத்தை ஏற்கும் பொழுது தொழுகையை நிலைநாட்டுவேன் என்று என்னிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள், எல்லா மனிதர்களுக்கும் நலன் நாட வேண்டும் என்று நபிகள் நாயகம் என்னிடத்தில் உறுதிமொழி வாங்கினார்கள் என்று இஸ்லாத்துக்கு வரக்கூடிய நேரத்திலேயே ஒரு மனிதர்கிட்ட நபிகள் நாயகம் என்ன உறுதிமொழி வாங்குறாங்க? எல்லா மக்களுக்கும் நீ நலன் நாடணும், இஸ்லாத்தில் வந்துவிட்டால் யாருக்கும் எந்த வகையான தொந்தரவும் உண்டால் ஏற்படக்கூடாது என்று அடுத்தவருடைய நலனை நாடினாதான் நீ முஸ்லீமா இருந்து விட்டு அடுத்தவனுடைய கடமையில கள்ள விட்டு தெரிஞ்சுட்டா, அடுத்தவனுடைய பொருளை போய் திருடுனீங்கன்னா, அடுத்தவனை வியாபாரம் பண்றங்கிற பேரில் ஏமாத்துனீங்கன்னா நீ முஸ்லீம் ஆயிட முடியாது, நபிகள் நாயகத்தை பின்பற்றியவன் ஆக முடியாது. எல்லா முஸ்லிம்களுக்கும் நலன் நாட வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துக்கு வரக்கூடிய ஆளுகிட்ட உறுதிமொழி வாங்கினார்கள் என்ற செய்தியை அவருடைய வரலாற்றில் பார்க்கும். இதெல்லாம் ஆதாரப்பூர்வமான வரலாறாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் கதை இல்லை, கற்பனை இல்லை. ஒவ்வொன்றுக்கும் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கிறது. அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையெல்லாம் கவனிக்கிறாங்க? மக்களுக்கு எந்த வகையான துன்பத்தையும் ஒரு முஸ்லீம் தரக்கூடாது. அப்படிப்பட்ட அறிவுரைகளை சொல்லி காட்டுறாங்க. இதெல்லாம் யாரும் சிந்திக்க மாட்டார்கள். நம்ம நாட்டை பார்க்குற ஒரு அற்புதமான நாடு, அற்புதமான நாடுன்னா அதாவது அனைத்து மதத்தவர்களும் அண்ணன் தம்பியாக பழகிறோம், மாமா மச்சானாக பழகிறோம். எல்லா வகையிலையும் எந்த விதமான மத கலவரத்தை தூண்டிவிடக்கூடியவர்களுக்கு ஆதரவாக இங்கே உள்ள மக்கள் இல்லை. ஒரு ஜனநாயகம், மதச்சார்பின்மை இதெல்லாம் கடைபிடிக்கப்படக்கூடிய ஒரு நாடு. ஆனால் மக்கள்கிட்ட ஒழுக்கம் இருக்கிறதா, பண்பாடு இருக்கிறதா, சுகாதாரம் இருக்கிறதான்னு பார்த்தா சுகாதாரத்துல நம்ம கடைசி நிலைமையில இருக்கணும். ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல போய் நம்ம மனிதர்கள் நிலைக்கு போக முடியுமா? பஸ் ஸ்டாண்டு பக்கம் போனாலும் ஒரு ஊர்ல பஸ் ஸ்டாண்ட் இருந்துச்சுன்னா கரெக்டா தெரிஞ்சிடும். ஒரு நாள் நல்லா தூங்கிட்டு இருப்பாரு, பஸ் ஸ்டாண்ட் வந்து கரெக்டா தெரிஞ்சிருக்கீங்க, அவ்வளவு நாட்டமா இருக்கும். அந்த மாதிரி சிங்கப்பூரை மாற்றணும், இதை மலேசியாவை மாற்றணும்ல எத்தனையோ ஆட்சி தலைவர்கள் பொறுப்பாளர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு நல்ல ஒரு சுகாதாரம் மிக்க ஒரு நாடாக, தூய்மையான நகரமாக ஆக்கணும் அப்படிலாம் நினைக்கிறார்கள். ஆனா மக்கள் திருந்தாத வரைக்கும் ஆட்சி தலைவர்கள் சட்டம் போட்டு அவங்க சுகாதாரத்தை அறிவுரை சொல்லி அது நடக்குமாது பார்க்கிற எவ்வளவு அருமையான முறையில் பஸ் ஸ்டாண்டை கட்டி போட்டாங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு யூரின் போனாலும் தண்ணி ஊற்ற மாட்டான், மழை கழிச்சாண்டா தண்ணியை ஊற்ற மாட்டான். ஆனால் நம்ம பெண்களை இன்னொருத்தன் பார்க்கலாமா? நம்ம சிறுநீர் கழிச்சது அது நோயிலே அதுலேருந்து கிருமிகள் உருவாகாதா? இதை தண்ணி ஊற்றி கழுக வேண்டும் என்று மலம் கழித்தாலும் சிறுநீர் கழித்தாலும் தண்ணீர் ஊற்றி சுத்தம் செய்ய வேண்டும். அந்த உறுப்பையும் சுத்தம் செய்யணும், அந்த இடத்தை சுத்தம் செய்யணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு போதித்திருக்கிறார்கள். அதுல குறிப்பா அவங்க சொல்றாங்க பாருங்க, இத்தகுல் ஆனைன், நபிகள் நாயகம் சொல்கிறார்கள், சாபத்திற்குரிய 2 காரியங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. இறைவனுடைய சாபத்தை பெற்று தரக்கூடிய காரியம் அப்படிங்கிறாங்க. அப்ப நபித்தோழர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே சாபத்துக்குரிய அந்த 2 காரியங்கள் என்ன? நபிகள் நாயகம் சொல்றாங்க, அல்லது யத்தகல்லபி தரிக்கின்னாஸ் அவ் ஃபி லில்லிஹிம், மக்கள் நிழலாடுவதற்காக ஒரு இடத்துல ஒதுங்குவார்கள், அந்த இடத்துல மழை ஜலம் கழிக்கக்கூடாது. மக்கள் நடமாடக்கூடிய பாதை இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன செய்யக்கூடாது? மழை ஜலம் கழிக்கிறதுக்கு உள்ள இடங்கள் தூர தொலைவை நோக்கி போகணும். நீங்கள் மனிதர்கள் இல்லாத இடத்துக்கு என்ன செய்ய போய் மழை ஜலம் கழிக்கணும். நடமாடக்கூடிய பாதையில மக்கள் நடமாடுறாங்க, ஒரு வாகனத்தை நிப்பாட்டுவாங்க, அங்க மழை ஜலம் கழிக்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே எல்லாம் மழை ஜலம் கழித்தால் அது இறைவனுடைய சாபத்தை பெற்று தரும் என்று அடுத்த மக்களுக்கு எந்த வகையிலே நீ தொல்லை தரக்கூடாது என்று சொல்கிறார்கள். இதையெல்லாம் எந்த சமுதாய மக்களை கடைபிடிக்கிறாங்களா? ரொம்ப ரொம்ப ரேராக குறைவான மக்கள் தான் இதெல்லாம் ஒழுக்கக்கேடு என்று நினைக்கிறார்கள். எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் சொல்றாங்க, நீங்க மழை ஜலம் கழித்தாலும் கூட ஒருத்தர் தன்னை மறைத்துக் கொள்ளணும். பெண்கள் இருப்பாங்க, பப்ளிக்ல நிப்பாட்டி மழை ஜலம் கழிக்கிறேன் உன்னை மறைச்சிக்க வேணாமா? எல்லாரும் பார்க்கிற வகையில் என்ன செய்யற, நின்றுகிட்டு எருமை மாடு போற மாதிரி அப்படி சிறுநீர் கழிக்கிறதை எல்லாம் பார்க்கணும். அடுத்தவர்கள் பார்க்கிற மாதிரி அப்படிதான் சிறுநீர் கழிக்கக்கூடிய இடங்களே நீங்க பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல இல்ல பக்கத்துல இருக்கிறவங்க பார்க்கிற மாதிரி அப்படியே தான் அந்த அமைப்புகள்லாம் இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதெல்லாம் கண்டிக்கிறாங்க. அடுத்தவர் இந்த ஆணும் இன்னொரு ஆணுடைய மறைவிடத்தை பார்க்கக்கூடாது, எந்த பெண்ணும் இன்னொரு பெண்ணுடைய மறைவிடத்தை பார்க்கக்கூடாது. ஒரு மருத்துவ தேவை கண்டிப்பா என்ன செய்யணும், பார்த்துதான் ஆகணுங்கிற ஒரு நிர்பந்தம் இருக்குது.
அந்த மாதிரி மருத்துவர்களுக்காக அதுக்கு தான் அனுமதி இருக்க தவிர மற்ற யாரும் யாரையும் என்ன செய்யக்கூடாது. அவங்களுடைய மறைவிடத்தை ஆணுடைய மறைவிடத்தை பார்க்கக்கூடாது, பெண்ணுடைய மறைவிடத்தை பார்க்கக்கூடாது என்று நபிகள் நாயகம் போதிக்கிறார்கள். அந்த காலத்தில் கழிவறைகளும் கிடையாது. நபிகள் நாயகம் அவர்கள் மனஜலம் கழிக்க நினைப்பார்கள் என்றால் தூர தொலைவை நோக்கி போவாங்க. எங்கேயாவது காடு செடிந்து அப்படி இருக்குமான்னு காட்டுக்கு போறதுன்னு அந்த காலத்தில் வழக்கம். மக்கள் இல்லாத இடமா யாரும் பார்க்காத இடமாக அந்த மனுஷங்கிறது. மனுஷனுக்கு ஆடு மாடுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஆடு மாடு எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது போகும். மனுஷன் மானத்துக்கு வெக்கப்படணும், மானத்தை மறைக்கணும்னு நினைக்கணும். மானத்துக்கு வெக்க மனிதன் இருக்க வேண்டிய ஒரு குணம். நபிகள் இதை சொல்லி தராங்க. மக்கள் தந்தனை செய்ய உங்களை மறைத்துக் கொள்ளணும். அதே மாதிரி மக்கள் நடமாடக்கூடிய பாதையில மலஜலம் கழித்து அவங்கள துந்துர தரக்கூடாது என்றெல்லாம் அயனாடு செய்யறாங்க. இதெல்லாம் சட்டம் போடாமலேயே இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கிறார்கள். இஸ்லாமியர்கள்ட்ட இந்த தூய்மையான பண்பு இருக்கிறதா இல்லையா? ஒரு பள்ளிவாசல் நீங்க பாருங்க, முஸ்லீம் அல்லாத சகோதர சகோதரிகள் பள்ளிவாசல் பாருங்க. அனைத்து மதத்தவரும் இஸ்லாமியர்களுடைய பள்ளிவாசலுக்கு வரலாம். யாரும் வரக்கூடாது என்று யாரையும் தடுக்கிற அதிகாரம் யாருக்கும் கிடையாது. தாராளமா வரலாம். வந்தாங்க, இந்த துணை நடக்குது, எவ்வளவு தூய்மையை கடைபிடிக்கிறாங்க, எவ்வளவு சமத்துவம் இருக்கிறது, சகோதரத்துவம் இருக்கிறது, முஸ்லிம்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீங்கள் தாராளமாக நடத்தப்படக்கூடிய முறையை கேட்கலாம். அங்க நடத்துகிற தொழுகையில நீங்கள் கலந்து கொள்ளலாம். ஆனால் தூய்மையான முறையில் அங்க வரணும் என்று இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது. அப்படி வரக்கூடிய நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா பள்ளிவாசல்ல மலஜலம் கழிப்பதற்காக கழிவறைகள் இருக்கும். ரொம்ப தூய்மையானதாக இருக்கும். வேறு எந்த ஆலயத்திலும் இப்படிப்பட்ட ஒரு தூய்மையை நீங்கள் பார்க்க முடியாது. அதுக்கு வேண்டிய வேலையாளுக்கு வச்சு எந்த நேரமும் வேலை நடக்க மாட்டேங்குது. அப்படி இல்லை, வரக்கூடிய ஒவ்வொருவருமே அதை தூய்மைப்படுத்திக் கொள்வார்கள். அப்ப இதுக்கு காரணம் என்ன கேட்டா நபிகள் இதையெல்லாம் போதிக்கிறார்கள். மக்களுக்கு எந்த வகையில துளராதீங்க, மனஜலம் கழித்தாலும் சுத்தம் செய்யுங்கள் என்று நபிகள் இதை சொல்றதை பார்க்கிறோம். அப்ப அடுத்தவர்கள் நடந்த நாடுவதுதான் இஸ்லாத்துல எல்லா பக்கங்களையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி பாருங்க, நபிகள் சொல்றாங்க, நம்ம ரோட்டோரத்தில் உட்கார்ந்து பேசுவோம், பேச வேண்டிய தேவை ஏற்படும். இப்படிதான் உட்கார்ந்து இருக்கிறோம்ல, இப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது இப்ப கூட நபிகள் என்ன செய்யறாங்கன்னா சில கட்டளைகளே சொல்கிறார்கள். எப்படி சொல்றாங்க? ஈயாக்குமுல் ஜுலூஸ அல துர்காத், நீங்கள் பாதைகள்ல அமர்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒரு வாகனம் போக வேண்டியிருக்கும், மக்கள் போவாங்க, அங்க எல்லாம் உட்கார்ந்து உன்னட செய்யக்கூடாது. நீங்கள் அடுத்தவருக்கு தொல்லை தரக்கூடாது, பாதையெல்லாம் உட்காராதீங்க, அடுத்தவர்களுக்கு தொல்லை தராதீர்கள் என்று நபிகள் சொல்றாங்க. அப்ப நபி தோழர் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, மாலனா புத்த இன்னமாகிய மஜாலிசுனா நதஹத்தஸு ஃபீஹா, நாங்க அங்க உட்கார வேண்டி வருமே, ஏதாவது இப்படி பேச வேண்டி வருமே, எப்படி பாதையில உட்காரக்கூடாது என்றால் எப்படி நாங்க ரோட்டோரத்தில் நின்று பேசுறது என்று நபி தோழர்கள் கேட்கிறார்கள். நபிகள் சொல்றாங்க, அப்படி ஒரு வேளை உட்கார்ந்து ஆக வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால், அப்படி ஒரு நிர்பந்தம் இருந்தால் ஃபாத்து தரிக்க ஹக்கஹு, பாதைக்கு உரிய உரிமைகளை கொடுத்து விடுங்கள் அப்படிங்கிறாங்க. பாதைகளுக்குரிய உரிமை என்ன? சகாபாக்கள் கேட்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் சொல்றாங்க, கல்லுல் பசர், பார்வையை தாழ்த்தணும். பெண்கள் வருவாங்க, ஆண்கள் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா பெண்களை பார்க்க கூடாது. தவறான பார்வை, யதார்த்தமாக நம்ம கண்ணில் படுற வேற, தவறான முறையில் பெண்களை பார்க்க கூடாது. எத்தனை இடங்களை பார்க்கிறோம், ஒவ்வொரு முக்கு நின்று பெண்கள் போக முடியல, பள்ளிக்கூடத்தை விட்டு போக முடியல, வேலைக்கு போக முடியல, பெண்களை சீன்றதும் சிட்டடிக்கிறதும், அவங்களை ரெட்டை அர்த்தம் கொண்டு அவங்கள்ட்ட பேசுறதும், அவங்க ஃபாலோ பண்ணி போறதும், காதலுங்கிற பெயர்ல மிரட்டி அவங்களை காதலிக்க வைக்கிறதும் எத்தனை இடங்களை பார்க்கிறோம். நபிகள் சொல்றாங்க, நீங்க பாதையில உட்கார்ந்த பார்வையை தாழ்த்துங்க. ஆண்கள் உட்கார்ந்த பெண்களை பார்க்காதீங்க, பெண்கள் உட்கார்ந்த ஆண்களை பார்க்காதீங்க. பார்வையை தாழ்த்துவது அதனுடைய உரிமை என்று குறிப்பிடுறார்கள். அதே மாதிரி சொல்றாங்க, கஃபுல் ஆதா, மக்களுக்கு தொல்லை தரக்கூடியதை பாதையிலிருந்து அப்புறப்படுத்தணும். நீங்க ஒரு பாதையில உட்கார்ந்து இருக்கிறீங்க, நிக்கிறீங்க, பேசிட்டு இருக்கிறீங்க, அந்த இடத்துல ஏதோ ஒரு கம்பி கீழே கிடக்குது, ஒரு கல்லு கிடக்குது, நம்மளால என்ன செய்வான், எவன்டா விடுவான்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். விழுந்தாலும் எடுத்து செல்போன் எடுத்து செய்யறான், அதை படம் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான், அதை லைவ் பண்ணிட்டு இருக்கிறான். நபிகள் சொல்றாங்க, நீங்கள் ரோட்டோரத்தில் நிற்பீர்களே ஆனால் பாதையில துளை தரக்கூடியதை அப்புறப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி வரத்து சலாம், உங்களுக்கு போற ஒரு ஆளுங்க செய்யறாங்க, சலாம் கொடுக்குறார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா அதுக்கு பதில் சொல்லணும். பணக்காரனை பார்த்த சலாம் சொல்லுவேன், ஆலிம் சாஹிப் பார்த்த சலாம் சொல்லுவேன், எனக்கு தெரிஞ்சால பார்த்த சலாம் சொல்லுவேன் அப்படின்னு இல்லாம யார் சலாம் சொன்னாலும் சரி, உங்களுக்கு ஒரு முகமது சொல்கிறார்களா அவங்களுக்கு மறுபதில் சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. வாமுருபில் மாரூஃப் வ நஹீஅனில் முன்கர், அதே மாதிரி பாதையில நீங்கள் இருந்து கொண்டு நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும். ஒரு நன்மையை ஏவுவதற்கு தீமையை தடுப்பதற்கு தான் பாதையில நிற்கணுமே தவிர நீங்கள் இருந்து கொண்டு செய்யக்கூடாது, மக்களுக்கு தொல்லை தரக்கூடாது என்று பாதையினுடைய உரிமைகளை நீங்கள் கொடுத்து விட்டால் அந்த பாதையில் உட்காரலாம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா அப்ப இந்த அளவுக்கு இஸ்லாமிய மார்க்கம் பிறர் நலன் நாடக்கூடிய ஒரு மார்க்கமா இருக்குது. தேவையில்லாமல் பாதையில நிக்காதீங்க. எவ்வளவு இடங்கள்ல பார்க்கிறோம், அடுத்தவர்களுக்கு தொல்லை தரக்கூடிய வகையில ஒரு ஊர்வலம் நடக்கும்,
ஒரு ஊர்வலம் தான் முன்கூட்டி அனுமதி வாங்கி ஊர்வலம் நடத்துறது, பொதுக்கூட்டம் நடத்துறது வேற விஷயம். ஆனால் எந்த விதமான முன்னறிப்பு இல்லாம மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஆளுகளையும் பார்க்குற ஒரு ஊர்வலம் போனா அந்த இடத்துல பஸ்ல மக்கள் நிம்மதியாக போக முடியாது. பஸ் அடிப்பார்கள், கல்லை ஊட்டி எறிவார்கள், கடைகளை நொறுக்குவார்கள், இப்படி எல்லாம் செய்யறாங்கல்ல. இஸ்லாமிய மார்க்கம் வந்து பாதையில் உட்கார்ந்தாலும் கூட நீங்கள் அடுத்தவர்களுக்கு தொல்லை தரக்கூடாது என்று அப்படியே சொல்றதை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் சொல்றாங்க, முற்காலத்தில் ஒருத்தர் இருந்தாரு, இதெல்லாம் எதுக்கு சொல்றாங்க? மக்கள் இது எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணுங்கிறதுக்காக மக்கள்கிட்ட கடந்த காலத்தில் வாழ்ந்த சில மனிதர்களை பற்றி நபிகள் சொல்கிறார்கள். இறைவன் புறத்திலிருந்து அவங்களுக்கு அறிவிக்கப்பட்டு அந்த செய்திகளை எல்லாம் சொல்கிறார்கள். ஒரு மனிதர் இருந்தாரு, அவர் வந்து பார்க்கிறாரு, முஸ்லிம்களுக்கு தொல்லை தரக்கூடிய அந்த பகுதியில் வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு தொல்லை தரக்கூடிய ஒரு மரத்தை பார்க்கிறாரு. ஒரு மரத்துடைய கிளைகள் அந்த பக்கம் யார் நடமாட முடியாம அந்த கிளைகள் வந்து தூங்குது, அல்லது மரம் உடைஞ்சு முறிஞ்சு கீழே கிடக்குது. இதை பார்க்கிறாரு. பார்த்துக்கிட்டு அவர் வர்றாரு, அந்த மரத்தை வெட்டுறாரு, கிளைகளை எல்லாம் வெட்டி என்ன செய்யறாரு, அதை வந்து அப்புறப்படுத்துறாரு. இவர் சொர்க்கத்திற்கு போய்விட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துக்கு போற பாதையை சொல்லி தரும்போது என்ன சொல்றாங்க? மக்களுக்கு தொல்லை தரக்கூடிய வகையில மரம் நிற்கிற, நடுரோட்டில் மரம் நிற்கிறா, மரத்துடைய கிளைகள் விழுந்து கிடக்குதா, நீங்க பார்த்துக்கிட்டே போக கூடாது. எரும மாட்டு தலையில மழை பெஞ்சா உணர்ச்சி இல்லாம இருக்கும்ல, அப்படி ரோட்டோரத்தில் ஒரு கல்லோ முள்ளோ மரமோ ஏதாவது முடிந்து கிடந்தால் விழுந்து கிடந்தால் அதை அப்புறப்படுத்த வேண்டும், ஓரமாக ஒதுக்கிப்பட வேண்டும் என்று, இது சொர்க்கத்திற்கு உங்களை அழைத்து செல்லும் என்று நபிகள் நாயகம் அப்படி அடுத்தவருடைய நலனை நாடக்கூடியதை பார்க்கிறோம். அதே மாதிரி சொல்றாங்க, மன் ஹமல அலைன சீலாக பலைஸ மின்னா, எவன் நமக்கு எதிராக ஆயுதம் தூக்குகிறானோ அவன் நம்மளை சார்ந்தவன கிடையாது. மனித குலத்துக்கு எதிராக அநியாயமான முறையில் ஒருத்தர் ஆயுதத்தை தூக்குறான். எதுக்கு ஆயுதத்தை தூக்கலாம்? ஒரு போர்க்களத்தில் எதிரியை வீழ்த்துறதுக்கு ஆயுதம் தூக்குறது வேற. நல்ல மனிதர்களா இருக்கிறோம், எல்லாரும் அண்ணன் தம்பியை பழகிறோம். ஒரு மனிதன் அநியாயமான முறையில் காசுக்காக, பணத்துக்காக, அவனுடைய பதவியை பிடுங்குவதற்காக அல்லது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக வேண்டி இன்னொரு மனிதன் மேல உள்ள வெறுப்புல யாரும் ஆயுதம் தூக்கக்கூடாது. அப்படி ஆயுதம் தூக்கினால் அவன் இஸ்லாமியன கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு அப்படி அறிவுறுத்துறதை பார்க்கணும். நீங்க உலகத்தில் நடைபெற்ற எத்தனை கலவரங்களை, எத்தனையோ தீவிரவாத சம்பவங்களை எல்லாம் பார்க்கலாம். முஸ்லிம்கள் அதை செய்பவர்களாக இருக்க மாட்டார்கள். முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு வன்முறை கட்டவிழ்த்து விடப்பட்டு எதிர்த்தாக்குவதற்காக சில காரியங்களை செய்திருப்பார்கள், உணர்ச்சி வசப்பட்டு சில காரியங்களை செய்திருப்பார்கள், அல்லது முஸ்லிம்கள் மேல பழி போடப்பட்டிருக்கும். பெரும்பாலும் ஏதாவது ஒரு கலவரங்கள் நடக்கக்கூடிய இடத்துல முஸ்லீம் தான் இப்படி பண்ணனா என்று ஆரம்பத்தில் அந்த மாதிரியான ஒரு பிரச்சாரம் செய்யப்பட்டு அதுக்கு பிறகு பின்னாடி தெரியும் இதுக்கு முஸ்லீம்களுக்கு சம்பந்தம் இல்லை, இது சும்மா ஜோடிச்சிருக்கிறாங்க என்று என்ன நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாக்கள், நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பத்திரிகைகள் என்ன செய்யும், எடுத்த எடுப்புலையே எதை பரப்பக்கூடாது அதை பரப்பும். காவல்துறையினர்கள் இருப்பார்கள், உளவுத்துறை இருக்கிறாங்க, நம்ம நாட்டில் சட்டம் இருக்கிறது, அவங்களுக்குலாம் தெரியாது குற்றவாளிகள் பற்றி உங்களுக்கு தெரியுது. எடுத்து எடுப்பு என்ன செய்யறாங்க, முஸ்லீம் தீவிரவாதம் பண்ணா, முஸ்லீம் பயங்கரவாதம் பண்ணா, கடைசியில் அவனை கூட்டு போய் விசாரணை பண்ண அவன் மேல எந்த மிஸ்டேக் இருக்காது. எவனோ ஒருத்தர் செஞ்ச காரியத்தை இவன் தலையில போட்டிருப்பார்கள், நீதிபதி காரி துப்பி வெளியே அனுப்பியிருப்பார்கள். அப்ப அந்த செய்தி பெட்டி செய்தியா வரும், யாருக்கும் தெரியாம ரகசியமான முறையில் யாரும் படிக்க முடியாத அளவுக்கு போட்டிருப்பார்கள். அப்ப இப்படி முஸ்லிம்களை பயங்கரவாதிகளாக தீவிரவாதிகளாக காட்டுறாங்களே, இஸ்லாம் எப்படி சொல்லுது, அடுத்த மதத்தவருக்கு எதிராக மனித குலத்துக்கு எதிராக ஆயுதம் தூக்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்றதை பார்க்கணும். அதே மாதிரி நபிகள் எப்படி எல்லாம் மனித குலத்துடைய நன்மையை நாடுகிறார்கள். பள்ளிவாசலுக்கு ஒருத்தர் வர்றார், அப்படி வரும் பொழுது மண்ணக்கலல் பசலை வசூமா ஒரு புராச பல எப்பறம் பண்ண பசிலனா, நீங்கள் பச்சை வெங்காயம் சாப்பிட்டு விட்டு, பூண்டு சாப்பிட்டு விட்டு, வெள்ளை பூண்டு சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வராதிங்க. நபிகள் சொல்றாங்க, பள்ளிவாசலுக்கு வரும்போது என்ன செய்யக்கூடாது, பச்சை வெங்காயம் சாப்பிட்டு வரக்கூடாது. ஏன், அது கெட்ட வாடகை உண்டாகும். பச்சை வெங்காயத்தை சாப்பிட்டு அது நீங்க மசாலா தடவி அது வேற ஏதோ ஒரு உணவுல சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. பச்சை வெங்காயம் மட்டும் சாப்பிட்டு விட்டு பள்ளிவாசலுக்கு வருவீர்கள், உங்க வாயை திறந்து அடுத்த நுகர முடியுமா? கேவலமான வாடையா இருக்கும், கெட்ட வாடையா இருக்கும். அதனால பள்ளிவாசல் வராதிங்க. இன்னல் மலாய்க்கத்தை தத்த அல்லா மின்மா எதாவது மின்ஹு மனுவாதம், மனிதர்கள் எதை பார்த்து எதை நுகர்வதால் வெறுப்படைவார்களோ வாடவர்களும் அதை கண்டு வெறுப்படைவார்கள் என்று நபிகள் என்ன செய்யறாங்க. உன் வாயிலிருந்து வரக்கூடிய வாடை கெட்ட வாடையினால கூட அடுத்த மனிதனுக்கு தொல்லை தராத. இது மனிதர்கள் அதை வெறுப்பார்கள், இறைவனுடைய தூதர்களாக இருக்கிற வாடவர்களும் இருக்கிறார்கள் என்று நபிகள் சொல்றாங்க. அதனாலதான் முஸ்லிம்கள்ட்ட பீடி சிகரெட் குடிக்கிற பழக்கத்தை பார்க்க முடியாது. இஸ்லாத்தை தெரியாம இஸ்லாத்தை கடைபிடிக்காத சில பேர் இருப்பாங்க, அவங்க பீடி சிகரெட் குடிப்பார்கள். இஸ்லாமிய மார்க்கம் வந்து பீடி சிகரெட் இதெல்லாம் தாண்டி வெங்காயம் சாப்பிடுறது இஸ்லாத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கு. அதை சாப்பிட்டு விட்டு அடுத்தவர் முன்னாடி நிற்காத, அடுத்தவர் பக்கத்தில் நிற்காதுன்னு ஒரு மார்க்கம் சொல்லணும்னா
இந்த மார்க்கத்தில் பீடி சிகரெட்டை குடிச்சு அடுத்தவங்களை ஊதலாமா? அதனால பெண்களுக்கு அதனால கேடுகள் உண்டாக்கலாமா? பலவீனமான ஆளுகளுக்கு கேடுகள் உண்டாக்கலாமா? பப்ளிக்கே அன்னைக்கு பீடி சிகரெட் குடிக்கிறாங்க. பீடி சிகரெட் குடிக்கிறது கேடு விளைவிக்கும் அந்த பீடி சிகரெட் அட்டையிலே போடப்பட்டிருக்கிறது. மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு, குடியை கெடுக்கும் என்று பிரச்சாரம் செய்யப்படுகிறது. ஆனாலும் யார் எந்த அறிவுரையும் கேட்கறது இல்லை. அது காரணம் என்ன? மார்க்க ரீதியாக மத ரீதியாகவே இதெல்லாம் தவறு என்று சொல்லப்படவில்லை. இஸ்லாம் என்ன செய்யுது? அடுத்தவர்களுக்கு எந்த வகையில் நீ துணை தரக்கூடாது. ஒரு முஸ்லிம்டா யாரு அடுத்தவனுக்கு கேடு விளைவிக்க கூடாது என்று நபிகள் என்ன செய்யறாங்க? பச்சை வெங்காயம் சாப்பிட்டு கூட உன்னுடைய அந்த வாழை அடுத்தவர்களுக்கு தொல்லை தரக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, உண்மையான முஸ்லிம்கள் பீடி சிகரெட் குடிக்க கூடாது, உண்மையான முஸ்லிம்கள் தண்ணி அடிக்கக்கூடாது, உண்மையான முஸ்லிம்கள் கஞ்சா அடிக்கக்கூடாது, எந்த வகையில் அடுத்தவர்களுக்கு தொல்லை தரக்கூடாது என்று சொல்றதை பார்க்கணும். அதே மாதிரி நபிகள் சொல்றாங்க, லாய்க்கின் ஒரு ரஜுல மின் மஜ்லிஸி சும்மா எஜ்லிஸ் ஃபீ. ஒரு சபைக்கு நீங்க வர்றீங்க, வரும் பொழுது யாரும் யாரையும் எழுப்பி விட்டு அந்த இடத்துல உட்காரக்கூடாது. ஒரு பணக்காரர் வர்றாரு, ஒரு விஐபி வர்றாரு, அவருக்காக என்ன செய்யக்கூடாது? உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஏழை எழுப்பிடக்கூடாது என்று சொல்லலாம். இவர் உட்கார்ட்ட என்று அஜர்த்து வர்றாரு. இங்க அஜர்த்தா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அவருக்கு எங்க இடம் கிடைக்குதோ அந்த சபையில உட்காருவதுதான் அதுதான் கண்ணியம். அப்ப எந்த விதமான ஒரு வெட்கம் இல்லாம ஒரு மனுஷன் நம்மள மாதிரி ஒரு மனுஷனை நம்ம எழுப்புறோம்ங்கிற ஒரு பண்பாடு இல்லாம பண்பாடு கெட்டவர்கள் என்ன செய்யறாங்க? இதையெல்லாம் தங்களுடைய கிரேட் என்று நினைக்கிறார். ஒரு ஆளை எழுப்பி விட்டு அந்த இடத்துல நம்மளை உட்கார வைப்பது இதையெல்லாம் கண்ணியம் நினைக்கிறார்கள். கிடைக்கிற இடத்துல நீ உட்காரணும். உனக்கு முன்கூட்டியே இந்த சீட்டு வேணும்னா முன்னாடி வரணும். நீ லேட்டா வந்து என்ன செய்யக்கூடாது? இன்னொருத்தனை எழுப்பி விட்டு நீ அங்க உட்காரக்கூடாது என்று நபிகளாக இதுல எல்லாம் மனிதத்தை பாக்குறாங்க. அவன் ஏழை இல்லையா? ஒரு ஏழைன்னா அவன் மனுஷன் இல்லையா? அவனுக்கு உணர்ச்சி இருக்காங்க. இப்ப விஐபிக்கு தான் உணர்ச்சி இருக்குமா? அவனுக்கு தான் கௌரவமா? அவனுக்கு தான் கண்ணியமா? எல்லா மனிதர்களும் மதிக்கப்பட வேண்டியவர்கள், எல்லா மனிதர்கள் மீதும் நேசம் கொள்ள வேண்டும் என்று இதையெல்லாம் நபிகளாக கவனிக்கிறத பார்க்கணும். அதே மாதிரி பார்க்கிற நபிகளாக சொல்றாங்க, ஒரு உணவுல ஒரு விருந்துல நீங்க கலந்துக்கிறீங்க, அந்த விருந்திலேயே மோசமான விருந்து எது தெரியுமா? ஷர்ரு தாமி தாமுன் வலிமதி யுவாரஹல் அகனியா வ யுத்ரகுல் ஃபுகரா. எந்த விருந்துல ஏழைகள் புறக்கணிக்கப்பட்டு பணக்காரர்கள் மட்டுமே அழைக்கப்படுகிறார்களோ அதுதான் விருந்திலேயே மோசமான விருந்து. நீ விருந்து வந்து என்ன செய்யலாம்? இல்ல விஐபி கார்ல இருந்து இறங்குறான், பைக்கில் இறங்குறான், பிளைட்ல வர்றான், இப்படி நினைச்சு நீ என்ன செய்யற? பணக்காரனா கூப்பிட்டு சாப்பாடு போடுற. அவன் உண்மையில சாப்பாடுக்கு தகுதியானவனா? இதை விட பிரமாதமான சாப்பாடு சாப்பிட்டுருப்பான். இதை விமர்சனம் பண்ணுவான். என்னோட சாப்பாடு போட்டாங்க, தால்ச்சாவோட எலும்பை காணா, சோத்துல பிரியாணி நாய் பீஃப கலந்து போல இருக்கு என்று செய்வா. நீ அவனை திருப்திப்படுத்துறதுக்காக ஒரு விருந்து போடுற. ஏழை இந்த சாப்பாடு கிடைக்காது, ஏழை எத்தனை பேர் இருக்கான். அவனை கூப்பிட்டு போட்டீங்கன்னா உன்னை வாழ்த்துவான், உனக்காக பிரார்த்தனை செய்வான். அதனால ஒரு விருந்தில் என்ன செய்யக்கூடாதுன்னா ஏழைகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். பணக்காரர்கள் சாப்பிட்டு போகும் பொழுது ஏழைகள் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பார்கள். அதை கஞ்சிக்கு வழி இல்லாம ஒரு சமுதாயம் இருக்கக்கூடிய நேரத்தில் நீ காசு பண்ண திமுறை காட்டுறதுக்கு பணக்காரன் கொண்டு விருந்து போறியா? இது மோசமான விருந்து. இந்த விருந்தில் யாரும் கலந்து கொள்ளக்கூடாது என்று நபிகள் சொல்றாங்க. எந்த விருந்துல ஏழைகள் புறக்கணிக்கப்படுறாங்களோ மோசமான விருந்து. மோசமான விருந்துல என்ன அர்த்தம்? அந்த விருந்தில் கலந்துக்கிறாரு. முஸ்லிம்கள் பெரும்பாலான முஸ்லிம்கள் மட்டும் இல்ல, முஸ்லிம்கள் இல்லாத மக்களும் இந்த பண்பாடையெல்லாம் கடைபிடிக்கிறாங்க. ஆனால் சில இடங்கள் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு மட்டும் விருந்துல முக்கியத்துவம் பார்க்கும். சொந்தக்காரன் வர்றான், பந்தக்காரன் வர்றான், விருந்து வந்துவிட்டால் ஒரு சபை என்று வந்துவிட்டால் எல்லாரும் சமம். அங்க போய் செய்யக்கூடாது. மச்சான் தால்ச்சா ஊத்துறான், மாமனுக்கு பிரியாணி எடுத்து போடுறான், எங்க அண்ணனுக்கு அதை எடுத்து போடுறா, பெரியப்பாவுக்கு இதை எடுத்து போடுறா, இதெல்லாம் வரக்கூடாது. சபை என்று வந்துவிட்டால் அண்ணன் தம்பி மாமா மச்சான் ஓரத்தில் தூக்கி வைத்து விட்டு எல்லாரும் மனிதர்கள். இப்படி இஸ்லாமிய மார்க்கம் செய்த சில பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆம்பளையில மட்டும் விருந்து கூப்பிடுவாங்க. பொம்பளை ஆம்பளை சொல்லிட்டா போதும், பொம்பளை மனசு கிடையாது, அவளை மதிக்க வேண்டிய தேவையில்லை என்று பெண்கள் விருந்து அழைக்கப்படுறது கிடையாது. நபிகள் என்ன செய்யறாங்க? விருந்துல பாரபட்சம் கூடாது. விருந்துன்னு கூப்பிட்டீங்கன்னா ஒரு ஆளை கூப்பிட்டு எவ்வளவு கூடமா இருக்கிற? ரெண்டு பேரும் மனுஷன் தான். ஏழை கூடு பணக்காரனை கூப்பிடு என்று நபிகள் என்ன செய்யறாங்கன்னா அப்படி சொல்றதை பார்க்கிறோம். இதுல என்ன செய்யறாங்க? அடுத்தவருடைய நலனை நாடுகிறார்கள், அடுத்த மனிதனுடைய மனதை பார்க்க வேண்டும் என்று நபிகள் சொல்றாங்க. அதே மாதிரி பாதிக்கப்படுறாங்க மக்கள் என்ன செய்யறாங்க? நம்ம நல்லா இருக்கணும் நினைக்க கூடாது, நமக்கு ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம நிம்மதியா இருக்கிறோம் அப்படின்னு நினைக்காம சமுதாயத்தை பற்றி அக்கறை கொள்ள வேண்டும். சமுதாயத்தில் யாராவது பாதிக்கப்பட்டார்களே ஆனால் சிரமப்படுவார்கள் என்றால் அவர்களுக்காக என்ன செய்யணும்? அப்படி நிறைய மக்கள் இருக்கிறார்கள். அப்படி பாதிக்கப்பட்ட மக்கள், ஒரு மருத்துவமனையினால ஒருத்தன் பாதிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு காவல்துறையினால ஒரு பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஒருத்தர் வெளிநாட்டு கூட்டு போறேன்னு சொல்லி ஏமாத்திருக்கலாம், அல்லது ஒரு முஸ்லீம் என்ற காரணத்திற்காக, ஒரு தாழ்த்தப்பட்டவன் என்ற காரணத்திற்காக, ஒரு சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவன் என்ற காரணத்திற்காக ஒருத்தர் கொலை செய்யப்பட்டிருக்கலாம், கற்பழிக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரியான அக்கிரமங்கள் நடைபெற வேண்டுமே ஆனால் அதையெல்லாம் தடுக்கணும். பாதிக்கப்பட்டவன் பின்னால் இருக்க வேண்டும், பாதிக்கப்பட்டவனுக்கு உதவ வேண்டும் என்று நபிகளாக இதையெல்லாம் சொல்றாங்க.
இஸ்லாம்னா இன்னைக்கு முஸ்லீம்களே என்ன நினைக்கிறாங்கன்னா, இஸ்லாம்னா தொழுகை சொல்லி தரக்கூடிய மார்க்கம், இஸ்லாம்னா நோன்பை சொல்லி தரக்கூடிய மார்க்கம், இஸ்லாம்னா ஜக்காத், ஹஜ்ஜி, நேர்ச்சை பண்றது, மக்காவுக்கு போய் ஹஜ் செய்யறது, இதை சொல்லி தரக்கூடிய ஒரு சடங்குகளுடைய தொகுப்பு என்றுதான் முஸ்லீம்கள் நினைக்கிறார். இஸ்லாம்னா என்ன? இஸ்லாம்னா வணக்க வழிபாடு சொல்லி தரக்கூடிய, கடவுளுக்கு எப்படி வழிபாடு செய்யறது, இறைவனை எப்படி தொழுவது, இதற்கு பேர் தான் இஸ்லாம் என்று நினைக்கிறார்கள். அதனாலதான் இஸ்லாம் சொன்ன மாதிரி முஸ்லிம்கள் கல்யாணம் பண்றது இல்லை. முஸ்லிம்களுடைய திருமணத்துல வரதட்சணை இருக்கிறா இல்லையா? முஸ்லிம்களுடைய திருமணத்துல தேவையற்ற ஆடம்பரங்கள் இருக்கிறா இல்லையா? முஸ்லிம்கள் பட்டாசு வெடித்து தங்களுடைய காசுகளை நெருப்பாக்குகிறார்கள் இல்லையா? இதுக்கெல்லாம் என்ன காரணம்? முஸ்லிம்கள் தண்ணி அடிப்பது, முஸ்லிம்கள் அடுத்தவனுடைய பொருளாதாரத்திற்கு ஆசைப்படுவது, இப்படி எல்லாம் இருக்கிறதுக்கு என்ன காரணம் கேட்டா, இஸ்லாம்னா என்னன்னு விளங்கல. இஸ்லாம்னா அல்லாஹ் போய் பள்ளிவாசலை தொழுது விட்டால், ஏதோ பள்ளிவாசலுக்கு உதவி செய்து விட்டால் அல்லாஹ் மறுமையில சொர்க்கத்தை தருவான் அப்படி நினைக்கிறார்கள். முஸ்லிம்னு பேர் வச்சுட்டா சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. ஒரு முஸ்லிமுக்கு பிறந்து விட்டதால் சொர்க்கத்துக்கு போயிட முடியாது. இஸ்லாம்னா என்ன விளங்கும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பத்தி என்ன செய்யறாங்க? மக்களுக்கு சொல்றாங்க. 7 விஷயங்களை நபிகள் நாயகம் அந்த மக்களுக்கு ஏவுறாங்க. அந்த 7 விஷயத்தை நபி தோழர் பரா இப்னு ஆசிப் என்ற ஒரு நபி தோழர் சொல்றாங்க. நபிகள் நாயகம் எங்களுக்கு 7 விஷயங்களை கட்டளையிட்டாங்க. என்ன விஷயத்தை கட்டளையிட்டாங்க? இயாதத்தல் மரீத், ஒரு ஆள் நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு, போய் நல்லா விசாரிக்க. ஒருத்தர் மேல என்ன செய்யணும்? ஒரு நோயாளின்னு சொன்னா ஏழையா இருப்பான், மருந்து வாங்குறதுக்கு வழி இல்லாதவனா இருப்பான். ஒரு அன்னைக்கு நோயாளியை படுத்துறாங்க, 4 நாளைக்கு வேலைக்கு போக முடியாது. ஒரு நோயாளி என்று சொல்லிவிட்டால் அந்த குடும்பங்கள் கஷ்டப்படுவார்கள். அதனால நோயாளி என்ன செய்வான்? அவனுக்கு மரண பயம் ஏற்படும். அதனால தனிமையை உணர்வான், எல்லாரும் ஒதுக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இந்த நோயாளியை சந்திச்சு நல்லா விசாரிக்கணும், அவனுக்கு ஆறுதல் சொல்லணும், அவனுக்கு உதவியை செய்யணும். ஒருத்தர் ரோட்ல அடிபட்டு கிடக்குறாங்க, பார்த்துக்கிட்டே போறாங்க. பல பேர் என்ன செய்யறாங்க? நமக்கு எதுக்கு வேலை, தேவையில்லாத வேலை, யாராவது ஒருத்தர் போன் பண்ணுவான், ஏதாவது ஒரு ஆம்புலன்ஸ் வரு, இப்படி கடந்து போகிறார்கள். இஸ்லாமிய மார்க்கம் எதை நபிகள் நாயகம் மக்கள் சொல்றாங்கன்னா, நோயாளி எப்படி சந்தி, அப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை பார்க்கணும். ஆம்புலன்ஸை கூப்பிட வேண்டிய தேவை ஏற்பட்டால் நின்று என்ன செய்யணும்? ஆம்புலன்ஸை கூப்பிடணும். ரத்தம் தேவைப்பட்டால் அவனுக்கு ரத்தம் கொடுக்கணும். பொருளாதார உதவி செய்ய முடியுமே என்றால் பொருளாதார உதவி செய்யணும். நோயாளியை நலம் விசாரிக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் அதை சொல்கிறார்கள். அதே மாதிரி சொல்றாங்க, வத்திபாயில் ஜனாயிஸ், ஒரு ஜனாசா போகிறது, ஒரு இறந்து போனவருடைய பிரேதம் போகிறது, அந்த பிரேதத்தை பின்தொடரணும். யாருடைய பிரேதம்? பணக்காரருடைய பிரேதம் பார்க்க கூடாது, அஜத்துடைய பிரேதம், ஊர்ல முக்கியமானவருடைய பிரேதம் அப்படி நினைக்க கூடாது. ஒரு ஜனாசா செல்லுமே ஆனால் நீங்கள் அவன் யாராக இருந்தாலும் என்ன செய்யணும்? அதை பின்பற்றி நீங்கள் செல்ல வேண்டும். அடக்கம் என்ற வரைக்கும் என்ன செய்யணும்? அதுல நீங்கள் கலந்து கொள்ளணும். அவருக்காக நடைபெறக்கூடிய பிரார்த்தனையில தொழுகையில பங்கு பெறணும். இதெல்லாம் நன்மை என்று நபிகள் நாயகம் மக்களுக்கு சொல்கிறார்கள். அதே மாதிரி சொல்றாங்க, தஸ்மீத்தில் ஆத்திஸ், ஒருத்தர் தும்முறாரு, தும்முனா அல்ஹம்துலில்லாஹ் சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் வழிகாட்டுகிறார்கள். ஒருத்தர் தும்முறாருன்னா ஆரோக்கியமா இருக்கிறது அர்த்தம். அடிக்கடி தும்முவாங்கல்ல, காய்ச்சல்னால சளினால தும்முவாங்கல்ல, அந்த தும்மடி இல்லை. நார்மலா ஒருத்தர் தும்முறாரு, ஒரு தடவை 2 தடவை தும்முறாருன்னா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் புகழணும். அவருடைய அந்த தும்மலின் காரணத்தினால் இறைவன் என்ன செய்யறான்? ஒரு சின்ன துவாரத்தை வச்சிருக்கிறான், அது மட்டும் பெரிய துவாரமா இருந்துச்சுன்னா உடம்புல உள்ள எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துருமா. அப்படி 5000க்கும் மேற்பட்ட அந்த கிருமிகளை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு அற்புத வேலையை தான் தும்மல் செய்கிறது. இந்த தும்மல் வரும்பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும், நான் உசுரோட இருக்கிறேன், என் இதயம் சிறப்பாக செயல்படுகிறது என்று அதுக்கு அர்த்தம். இந்த மாதிரி ஒருத்தர் தும்முறாருன்னா அவருக்கு நீங்க என்ன பண்ணணும்? இரஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், இப்படி மறுமொழி சொல்லணும். எப்படி இஸ்லாம் மனித நேயத்தை, சகோதரத்துவத்தை, ஒற்றுமையை சொல்லி தருது பாருங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நடனாடும். அல்ஹம்துலில்லாஹ்னு ஒருத்தர் சொல்றாரா, இரஹமுக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும். இவர் பிரார்த்தனை பண்ணார்ல, கேட்டு தும்மி அல்ஹம்துலில்லாஹ்னு சொன்னவரை கேட்டு ஒருத்தர் இரஹமுக்கல்லாஹ்ங்கறார்ல, தும்முனவர் சும்மா உட்காரக்கூடாது. அவர் திரும்ப இவருக்கு அவனுக்கு வாசியம், எகதிக்கும் உள்ளாகும் வைசுலிகு பாலக்கும், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டட்டும், உங்களுடைய நிலைமைகளை பிரச்சனைகளை சீர் செய்யட்டும் என்று இவர் அவருக்கு மறுமொழி சொல்ல வேண்டும் என்று நபிகள் நாயகம் இப்படியெல்லாம் போதிக்கிறார்கள். தும்மியவருக்கு மறுமொழி சொல்வது நபிகள் நாயகம் கட்டளையிட்ட 7 விஷயங்கள்ல அது ஒண்ணு. அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க, ரத்து சலாம், சலாமுக்கு பதில் சொல்லு, அஸ்ஸலாமு அலைக்கும் முகத்தை திருப்பி போகக்கூடாது. சண்டைக்காரனா இருக்கலாம், உனக்கு அவனுக்கு இடையில பகைமை இருக்கலாம், 3 நாள் தான். யாருக்கும் இடையில சண்டை போடுவதாக இருந்தா 3 நாளைக்கு மேல பேசாமல் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் அது ஹராம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. பன்றி இறைச்சியை சாப்பிடுவது எப்படி ஹராமோ, மதுபானத்தை அருந்தினால் அது எப்படி ஹராமோ, 3 நாளைக்கு மேல தன் சகோதரனோட, உறவினர்களோட, அண்டை வீட்டாரோட, நண்பனோட பேசாமல் இருப்பது ஹராம் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப சலாம் சொல்றாங்க, உனக்கு பதில் சொல்லு. 3 நாளைக்கு உள்ள கோபமா இருந்துக்க, மனுஷன் கோபம் வரும், மனுஷன் ஆத்திரம் வரும். கோவப்படாம ரோசை இல்லாம இருக்கிறவனுக்கு பேர் மனுஷன் இல்ல. 1 நாளைக்கு கோபப்பட்டுக்கப்பா, 2 நாளைக்கு கோபப்பட்டுக்க, 3 நாளைக்கு கோபப்பட்டுக்க,
4வது நாள் பேசுறோம். நீ அவனுக்கு சலாம் சொல்லணும், அவன் உனக்கு சலாம் சொன்னா நீ அதுக்கு பதில் சொல்லணும். இப்படி நபிகள் நாயகம் சொல்றாங்க. அதே மாதிரி சொல்றாங்க இஜாபத்து தாயி, விருந்துக்கு கூப்பிடுறாங்கல்ல அதுக்கு பதில் கொடுக்கணும். யாரு விருந்து கொடுக்குறான்னு பார்க்க கூடாது. ஏழை கொடுக்குறானா பணக்காரன் கொடுக்குறான்னு பார்க்காம உன்னை விருந்துக்கு அழைத்தால் அந்த விருந்துல போய் கலந்துக்க. அதே நேரத்தில் விருந்துல கூப்பிட்டு நம்மளை செருப்பால் அடிக்கணும். விருந்துல கூப்பிட்டு செய்யறான், நம்முடைய கொள்கைக்கு மாற்றமான காரியங்கள் நடத்துறான், நமக்கு பிடிக்காத காரியங்கள் நடக்கிறது, அதுல கலந்துக்கிற மாதிரி கிட்ட அதை புறக்கணிக்கணும். விருந்துக்கு அழைத்து கண்ணியமான முறையில ஒரு விருந்து இஸ்லாமிய வழிகாட்டுதலுக்கு மாற்றம் இல்லாத வகையில ஒரு விருந்து நடக்குது என்று சொன்ன அந்த விருந்துல கலந்து கொள்ளணும், அந்த விருந்துக்கு பதிலளிக்கணும். இவ்வளவு முஸ்லிம் ஒருத்தர் சத்தியம் பண்ணி நான் உனக்கு உதவி செய்யறேன், இவ்வளவு பணம் தர 2 செய்யறான், ஒருத்தர் சத்தியம் பண்ணிடுறான், அவனுக்கு உதவி செய்யணும். அவன் செலவு போடுறானா, சத்தியத்தை நிறைவேற்ற முடியாம இருக்கிறானா, அவனுக்கு நீ உதவி செய்ய என்று சொல்லிவிட்டு நபிகள் அந்த வரிசையில சொல்றாங்க, நஸ்ரல் மதுலூம், பாதிக்கப்பட்டவன் அநியாயம் அளிக்கப்பட்டவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய அறிவுரைகளை தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லும் பொழுது எதை சொல்றாங்க? அவங்க சொன்ன இல்லாம இல்லை, ஏதாவது தொழுகை வந்துச்சா, இல்லை ஏதாவது நோன்பு வந்துச்சா, தொழுகை நோன்பை பற்றி நபிகள் நாயகம் பேசியிருக்கிறார்கள். ஆனால் அதை மட்டுமே பேசல. இறைவனை இப்படி வழிபடுறது, இப்படி ஹஜ்ஜுக்கு போறது, இதை மட்டுமே பேசல. நபிகள் நாயகத்துடைய அறிவுரைகள் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள், லட்சக்கணக்கான அறிவுரைகள்ல பெரும்பாலான அறிவுரைகள் எந்த அறிவுரை? அடுத்தவருடைய நலனை நாடணும், பிற மனிதனை நேசிக்கணும், அந்யோன்யமாக அவன்கிட்ட பழகணும். இதைத்தான் நபிகள் நாயகம் சொல்லியிருப்பார்கள். அதனாலதான் பார்க்கிறோம், சமீபத்தில் நீங்க பார்த்திருக்கலாம், ஆஸ்திரேலியாவுல யூத அமைப்புக்கு எதிராக, யூதர்களுக்கு எதிராக, யூதர்கள் என்றாலே இஸ்லாமிய சமுதாயத்தோடு எதிரிகள், அப்படித்தான் பெரும்பாலான ஆளுகள் இருக்கிறார்கள். அதிலே நம்ம வேலை விட்டு எண்ணக்கூடிய சில நல்லவர்கள் இருக்கலாம். ஒரு பிள்ளை ஒரு கை குழந்தையா இருக்குது, ஒரு சின்ன பிள்ளையா இருக்குது, அந்த பிள்ளையா இருந்தால் முஸ்லிமை கொள்ள வேண்டும் என்று அப்படி வெறி பிடித்த ஒரு சமுதாயம் தான் யூத சமுதாயம். அந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு கூட்டத்தை ஒரு 2 பேர் என்ன செய்யறாங்க, தீவிரவாத அமைப்பை சேர்ந்த 2 பேர் சுட்டு தள்ளுறாங்க, 15 பேரை சுட்டு தள்ளுறாங்க. ஆஸ்திரேலியாவில் ரீசனா நடந்த ஒரு சம்பவம். அந்த 2 பேரை போய் மறிச்சு ஒரு முஸ்லிம் என்ன செய்யறாரு, அகமதுங்கிற ஒரு ஆளு போய் என்ன செய்யறாரு, அகமதுங்கிறவரு போய் பிடிக்கிறார். தீவிரவாதி கையில துப்பாக்கி வச்சிருந்தாங்க, உயிருக்கு பயப்படல. இன்னொரு மருத்துவர்கள் இஸ்லாமிய சமுதாயத்துடைய எதிரிகளை தான் அவன் கொள்றான். வேடிக்கை பார்த்துட்டு இருக்கல, அவனும் ஒரு மனுஷன், அவன் நல்லவா இருக்கலாம், பலவீனமான இருக்கலாம், மனிதர்கள் ஆடு மாடு மாதிரி குருவிய சுரமா சுடுறதா என்று என்ன செய்யறான், போய் அவனை போய் பிடிச்சு, அதனால அவன் காயப்படுற. ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் அவரை நோய் நலம் விசாரிக்கிறார். அந்த தகவல்களை எல்லாம் முகநூல்களை நம்ம பார்த்தோமே. இதுக்கு பேர் தான் முஸ்லிம். தன் உயிரை கொடுத்து அடுத்த மதத்தவருடைய உயிரை காப்பாற்றக்கூடிய நிலைமையில உள்ளவன் தான் உண்மையான முஸ்லிம். இதை நபிகள் நாயகம் போதிக்கிறாங்க. எதுக்காக முஸ்லிம் செய்யறான்? பேருக்கா செய்யறானா, புகழுக்கா செய்யறானா? இதை செய்யறதுக்கு என்ன காரணம்? பல சமூகங்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக வெறுப்புல இருந்தாலும் கூட இஸ்லாம் அடுத்த மதத்தவர்களை மனிதனை பார்க்க சொல்கிறது, அடுத்தவர்களின் நலனை நாட சொல்கிறது என்று இஸ்லாத்துடைய அறிவுரை கடைபிடிக்கிறதுனால இப்படி உயிரை கொடுத்து காப்பாற்றுற பல சம்பவங்களுக்கு ரீசன் நடந்த ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் சொல்றாங்க, இன்னைக்கு பார்க்கிறோம், எவ்வளவு பேர் கடன் வாங்குறாங்க, கடன் வாங்கிவிட்டு அந்த கடனை அடைக்க முடியாமல் தற்கொலை செய்து கொள்றதுன்னு பார்க்கிறோம். ஒரு இஸ்லாமிய கவர்மெண்டாக இருந்தா யாரும் கடனாளியாக இருக்க முடியாது. உண்மையான ஒரு இஸ்லாமிய கவர்மெண்டாக இருந்தா எந்த ஒரு குடிமகனும் கடனாளியாக மரணிக்க மாட்டான். ஏன்? நபிகள் நாயகம் அப்படி ஒரு உத்தரவாதம் தர்றாங்க, நீங்கள் கடனோடு இறந்து விட்டீர்கள் என்றால் உங்கள் கடனை என் அரசாங்கம் அழைக்கும். ஒரு சிறந்த அரசாங்கம் தான். கடனை என்ன கடன்? பசிக்கு வாங்கி சில பேர் செய்வான், கடன் தேவையில்லாம கடன் வாங்குவான். காரை கடன் வாங்குறது, காசு ரெடி கேஷ் காசு கொடுத்துவாங்க. அப்ப கார் அத்தியாவசிய தேவை, அது இல்லாம உன்னால வாழ முடியாதா? பணக்காரர் காசு பண்ண வச்சிருந்தா வாங்கி போறேன், அதை பார்த்து நானும் காரை காசு கொடுத்து வாங்குவேன், நானும் வட்டிக்கு வாங்குவேன். இடத்த ஒரு 10 பைசா இருக்காது, சாப்பிட்ற வழி இருக்காது. எவனோ ஒருத்தன் லோன்ங்கிற முறையில உனக்கு வீடு விற்கிறேன், நிலம் தர்றேன், போய் வாங்குறான். அப்ப பீரோ தர்றேன், உனக்கு டிவி தர்றேன், டிவி என்ன செய்யறான், கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் பண்றாங்க. 2000 ரூபாய் கொடுத்தா 50,000 ரூபாய் பெருமானம் உள்ள டிவி உங்க கையில கிடைக்குது, தவணை முறையில கொடுத்துக்கிறங்க இப்படிங்கிறாங்க. வட்டியை ஆர்வப்படுத்துகிறார்கள். அரசாங்கம் என்ன பண்ணுது, வட்டி அடிப்படையில் அதாவது தவணை முறையில் ஒரு பொருளை வாங்கினா அதுக்கு வரி விலக்கு அளிக்கிறது. ரெடி கேஸ் கொடுத்து வாங்கினா இவனுக்கு எப்படி இந்த காசு அப்படி வந்துச்சு இப்படின்னு கிழிக்கி பிடிப்பு போடுகிறது. அப்ப எல்லாரும் என்ன செய்யறான், ரெடி கேஸ் கொடுத்து வாங்க நினைக்கிறவங்க கூட எதுக்கு தேவையில்லாத வேலை, எதுக்கு நிறைய வரி செலுத்தணும், எதுக்கு தேவையற்ற கேள்விகள் நம்ம சந்திக்கணும், இதெல்லாம் என்ன செய்வோம், தவணை முறையில வாங்கிட்டு போகணும்னு சொல்லி வட்டி அடிப்படையில் தன்னுடைய பொருளாதார வியாபார முறைகளை கடைபிடிக்கிறது எல்லாம் பார்க்கிறோம். நபிகள் எப்படி சொல்றாங்க பாருங்க. ஆனா இந்த மாதிரி கடன் வாங்குறவங்க எல்லாரும் அடைக்கிறாங்களா? கடன் வாங்கி என்ன செய்யறான், அதை பாருங்க, கடனை எந்த அளவுக்கு ஊக்குவிக்கிறாங்க, கோடிக்கணக்கான ரூபாய்களை கடன் வாங்குறான்.
பேங்கிலிருந்து ஏழை மக்களுடைய பணம், அப்பாவிகளுடைய பணம், அன்றாட தன்னுடைய பிள்ளைகளுடைய திருமண செலவுக்காகவும் தன்னுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக வேண்டியும் ஒரு சேமிப்புன்னு சொல்லி பேங்கில் கொண்டு போய் செய்யற பணத்தை போடுறா. இவங்க வாரி இறைக்கிறாங்க. வள்ளல் பரம்பரை வாரி இறைக்கிறான். எத்தனை கோடி வேணா வாங்கிக்க. அந்த மாதிரி கோடிக்கணக்கான ரூபாயை வாங்கிவிட்டு ஒருத்த இந்த நாட்டை விட்டு ஓடி போகிறார்கள். அரசாங்கம் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது. என்ன பண்ண முடியும்? பிடிச்சி உள்ள ஒரு 6 மாசம் ஜெயில போடுவான தவிர அவனை ஏதாவது பண்ண முடியுமா? நபிகள்லாம் இதனாலதான் செய்யறாங்கன்னா கடன் வாங்குறது பாவம்ங்கிறாங்க. தேவைப்பட்ட வாங்க, தேவையில்லாம செய்யக்கூடாது. கடன் வாங்கக்கூடாது. அதுல ஒருத்த கடன் ஒரு ஏழை கடன் வாங்கிட்டான், கடன் கொடுக்க முடியாம சிரமப்படுறான். அந்த கடனை தள்ளுபடி பண்ணுங்க. நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. உங்களுக்கு முன் வாழ்ந்த சமுதாயத்தில் ஒரு மனிதர் இருந்தார், ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவர் மரணிக்கக்கூடிய நேரத்தில் அவருடைய உயிரை கைப்பற்றுகிற மாணவர் அவருடைய உயிரை கைப்பற்ற வர்றார். வரும் பொழுது அவர்கிட்ட கேட்கிறார், எப்படி ஏதாவது நன்மை செஞ்சிருக்கிறியா, ஏதாவது நன்மை செஞ்சிருந்தா அதை எங்கிட்ட சொல்லு. அவர் சொல்றாரு, இல்ல எனக்கு தெரிஞ்சு ஒரு நன்மையை நான் செய்யல அப்படிங்கிறார். இல்ல ஏதாவது ஒரு நன்மை, எந்த மனுஷனா இருந்தாலும் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் ஒரு நேரத்துல ஒரு நன்மை செஞ்சிருப்பான்ல. அப்ப இறைவன் ஒரு மனிதன் மீது கருணை கொண்டு என்ன செய்யறான்னு கேட்டா, ஒரு மனிதன்கிட்ட உள்ள நல்ல விஷயம் இருந்துச்சுன்னா அதுக்காக வேண்டிய ஒரு கூலி கொடுக்கப்பட வேண்டும் என்று இறைவன் விரும்புகிறான். மாணவர்கள் அப்படி கேட்கிறாங்க, ஏதாவது நன்மை செஞ்சிருக்கியா? அவர் சொல்றாரு, என்கிட்ட நிறைய பேர் கடன் வாங்குவாங்க, கடன் கொடுக்க முடியாம அவங்க இருக்கிறாங்கன்னா வசதி உள்ள ஆளான்னு பார்ப்பேன். வசதி உள்ள ஆளா இருந்தா டைம் கொடுப்பேன், கால அவகாசம், இன்னும் 1 நாள் கழிச்சு கொடு, ஒரு 2 மாசம் கழிச்சு கொடு, 10 மாசம் கழிச்சு கொடு என்று தவணை கொடுப்பேன். கஷ்டப்படக்கூடிய ஆளா இருந்தா என்னுடைய ஊர்ல வேலை பார்க்கிறவரை கூட்ட செய்வேன், கடனை வசூலிக்கிற ஆள் இருப்பார்ல அவரை கூப்பிட்டு இவருடைய கடனை தள்ளுபடி பண்ணிடு என்று கடனை தள்ளுபடி செய்து விடுவேன் என்று அவர் சொல்றார். அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டா, இவனுக்கு என்னுடைய அடியன் மேல ஒரு மனிதன் மேல இவ்வளவு அன்பு இருக்குது, இவ்வளவு இறக்கம் இருக்குன்னா எனக்கு இவன் மேல இறக்கம் இருக்காரா? இவனுடைய பாவங்களை நான் தள்ளுபடி பண்றேன் என்று ஒரு மனிதனுடைய கடனை தள்ளுபடி செய்த மனிதருக்கு இறைவன் சொர்க்கத்தை கொடுத்தான் என்று நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்பு, அடுத்தவருடைய நலனை சிரமப்படக்கூடியவருடைய நலனை நாடக்கூடிய மார்பு, எந்த வகையிலையும் அடுத்த மனிதர்கள் சிரமப்படக்கூடாது என்று நினைக்கிற இந்த மார்க்கத்தை தான் முஸ்லிம்களை கொல்லணும், முஸ்லிம்களை அழிக்கணும், முஸ்லிம்களை வழிபாடு செய்யக்கூடாது, முஸ்லிம்களுக்கு தொந்தரவு கொடுக்கணும் என்றெல்லாம் பேசுறது பார்க்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு மார்க்கம் அனைத்து சமுதாய மக்களுடைய அனைத்து மனிதர்களுடைய நலனை நாடக்கூடிய ஒரு மார்க்கம். அதே மாதிரி ஒரு வியாபாரம் பண்றீங்க, வியாபாரம் பண்றாருந்தா ஒரு முஸ்லீம் எப்படி வியாபாரம் பண்ணணும்? கலப்படம் பண்ணக்கூடாது, இஸ்லாம் சொல்லுது. அளவு நிர்வகியில மோசடி பண்ணக்கூடாது. குர்ஆன்ல இதுக்காக வேண்டிய ஒரு அத்தியாயம், ஒரு வசனம் இருக்கிறது. வயலுள்ளில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதத்தாலு அலன்னாஸ் யஸ்தஃபூன் வைதா காலுஹும் அவ் வஸனுஹும் யுஸிரூன் அலா யலுன்னு உலாயிக அன்னஹும் மபூதுன லியௌமின் அதீம் யௌம யகுமுன் நாஸு ரப்பில் ஆலமீன். அளவு நிர்வகியில மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு கேடு உண்டாகட்டும், அவர்கள் நாசமாகட்டும். இவர்கள் அளந்து நிறுத்து வாங்கும் பொழுது தாராளமாக நிறுத்து வாங்கிக் கொள்கிறார்கள். அடுத்தவர்களுக்கு அளந்து நிறுத்து கொடுக்கும் பொழுது அதில் குறைக்கிறார்கள். அகிலத்தின் அதிபதியாகிய இறைவனுக்கு முன்னால் நாளை மறுமை நாளையில் இவர்கள் எழுப்பப்படுவார்கள், விசாரிக்கப்படுவார்கள் என்பதை பயப்பட வேண்டாமா என்று குர்ஆனில் இறைவன் எச்சரிக்கை பண்ணுகிறான். எப்படி எச்சரிக்கை பண்றான்? நீ அளந்து நிறுத்து வாங்குற, என்ன செய்யற? நிறைய வாங்கிக்கிற, அளந்து கொடுக்கும்போது உள்ள கொண்டு போய் வச்சுக்கிறது. எடை மிஷின் என்ன செய்யறது? அவன் பார்க்கணுமா இல்லையா? அவன் முன்னாடி வாங்குற ஆள் முன்னாடி நிறுத்து காட்டணும், அளந்து காட்டணும், முன்னாடி வச்சுக்கிறது. இவன் இஷ்டத்துக்கு என்ன செய்ய 100 கிராம் போல 50 கிராம் குறைச்சு கொடுக்கிறது. இதுவும் மறுமையில் விசாரிக்கப்படும் இறைவன் முன்னிலையில். இதுவும் மிகப்பெரிய பாவம் என்று திருமறை குர்ஆன் சொல்லுது. அதே மாதிரி நபிகள் நாயகம் மார்க்கெட்டுக்கு வர்றாங்க, கடை வீதிக்கு வர்றாங்க. வரும் பொழுது அங்க நிறைய வியாபாரம் நடக்கிறது. ஒருத்தர் தானியத்தை பூச்சி வச்சிருக்கிறார். அதுல பார்த்தா நபிகள் நாயகம் கையை விடுறாங்க. நபிகள் நாயகம் நம்ம நபிகள் நாயகத்தை எப்படி முஸ்லிம் இல்லாத மக்களும் நினைக்கிறாங்கன்னா, நபிகள் நாயகம் பள்ளிவாசலே இருப்பாங்க, தஸ்பீஹ் மொழி விட்டுட்டு இருப்பாங்க, துளுர திக்ரு பயான் அப்படி இருப்பாங்க, இப்படி நினைக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆன்மீக தலைவராகவும் இருந்தார்கள், ஆட்சி தலைவராகவும் இருந்தார்கள். இப்படிப்பட்ட ஆட்சி தலைவரே சாதாரணமா யாருடைய துணையும் இல்லாமல் தனியாக நடந்து வருவார்கள். வர்றாங்க, கடை வீதிக்கு வர்றாங்க. அங்க நடக்கக்கூடிய மோசடிகளை எல்லாம் கண்காணிக்க வேண்டும் என்று கடை வீதிக்கு வருகிறார்கள். வந்து ஒருத்தர் தானியம் விற்கிறாரு, குவியலை வச்சிருக்கிறாரு, அதுக்குள்ள கையை விடுறாங்க. விட்டா உள்ள ஈரமா இருக்குது, நனைஞ்சு போனதை தண்ணி பட்டதை அடியில் வச்சுக்கிட்டு காய்ஞ்சு போனதை மேல வச்சிருக்கிறாரு. நபிகள் கேட்கிறாங்க, என்ன பண்ணுது? இல்ல தண்ணி பட்டுருச்சு, தண்ணி பட்ட மேல வைக்கணும்ல, அதை தனியா வைக்கணும்ல, அதையும் அடியில் வச்சு ஏன் மறைக்கிற? குறையை மறைக்க கூடாது. மண் கஷ்ட பழைச மின்னி, எவன் மோசடி பண்ணுகிறானோ அவன் என்னை சார்ந்தவன கிடையாது, நீ முஸ்லிம கிடையாதுங்கிறாங்க. மோசடி பண்ற, பித்தலாட்டம் பண்ற, நீ முஸ்லிம கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்கன்னா, இஸ்லாமிய சமுதாயத்தில் உள்ள சில பேர் என்ன செய்யறாங்க? ஹஜ் கூட்டு போறேன், உம்ரா கூட்டு போறேன், வெளிநாட்டு கூட்டு போறேன்
மோசடிகளில் ஈடுபடுகிறார்கள். நல்ல விதத்தில் அந்த காரியங்களை நிறைவேற்றக்கூடிய ஆளுகளும் இருக்கிறார்கள். ரொம்ப ரேராக மக்களை ஏமாற்றக்கூடியவர்களையும் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஏமாத்துற ஒரு ஆள், நீ தொப்பி போட்டிருந்தாலும் சரி, நீ ஜிப்பா போட்டிருந்தாலும் சரி, நீ பள்ளிவாசல கதின்னு கடந்தாலும் சரி, நீ ஜமாத்து ஊர் அடைஞ்சாலும் சரி, நீ மேடையில் போய் பேசினாலும் சரி, மோசடி பண்றியா, என்னை சார்ந்தவன் கிடையாது என்று நபிகள் நாயகம் சொல்கிறார்கள் என்றால், இஸ்லாமிய மார்க்கத்துடைய அனைத்து பக்கங்களையும் மனிதநேயம், பிறர் நலன் நாடுவது என்பது அப்படி எல்லாத்திலையுமே இருக்கிறது. குடிமக்களுடைய நலனை ஒரு ஆட்சித்தலைவர் நாடணும், ஒரு ஆட்சித்தலைவருடைய நலனை குடிமக்கள் நாடணும், பெற்றோருடைய நலனை நாடணும், பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய நலனை நாடணும், மனைவியினுடைய நலனை கணவன் நாடணும், கணவனுடைய நலனை மனைவி நாடணும், உறவினர்களுடைய நலனை பேணணும், பக்கத்து வீட்டுக்காரருடைய நலனை பேணணும். அதே மாதிரி இப்படி இல்லாம எந்தெந்த மனிதர்கள் இருக்கிறார்களோ எல்லாருடைய நலனை நாட வேண்டும் என்று அப்படி இஸ்லாமிய மார்க்கம் செய்து பிரிச்சு பொதுவாகவும் அடுத்தவருடைய நலனை இஸ்லாம் நாடுகிறது. குறிப்பாக என்ன செய்யுது, விதவையுடைய நலனை நாடணும், ஏழையுடைய நலனை நாடணும் என்றெல்லாம் பிறர் நலன் நாடுவதற்கு பேர் தான் இஸ்லாம். இஸ்லாம்னால என்ன, முஸ்லீம் அல்லாத மக்களை கொலை செய்ய சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லை, அடுத்தவர்களை ஏமாற்ற சொல்லக்கூடிய மார்க்கம் இல்லை. திருட்டை கண்டிக்கிறது, பொய் சொல்வதை கண்டிக்கிறது, கலப்படம் செய்வதை கண்டிக்கிறது, லஞ்சம் வாங்குவதை கண்டிக்கிறது, ஊழல் செய்வதை கண்டிக்கிறது, எல்லா வகையான சமூக தீமைகளையும் இஸ்லாம் கண்டிக்கிறது. அடுத்தவர்கள் எந்த வகையிலே பாதிக்கப்படக்கூடாது என்று விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை முஸ்லிம்களும் சரியான முறையில் புரிந்து கொள்ளணும், முஸ்லிம் அல்லாத மக்களும் புரிந்து கொள்ளணும். நமக்கு மத்தியில் இருக்கிற அண்ணன் தம்பி உறவு, மாமன் மச்சான் உறவு என்றும் தொடர வேண்டும். இந்த உரையை கேட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இறைவன் அருள்புரிவானாக. வாய்ப்பளித்த சகோதரர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாக்குதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்து இந்த நன்றியுரையை நிகழ்த்துகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இன்றைய தினம் நாம் வாழக்கூடிய இந்த நாட்டிலே பொதுவாக ஒட்டுமொத்தமாக எடுத்து பார்த்தாலும் இந்த சினிமாவுடைய மோகம் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அந்த சிந்தனை திறனை, மனிதர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த சிந்தனை திறனை, அதாவது கரையான் புற்று அரிப்பது போல இந்த இளைஞர்களிடத்திலே, மனிதர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த சிந்தனை திறனை அரித்து செல்லரித்து கொண்டிருக்கிறது. பார்க்கிறோம். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சினிமாவில் அவர் நடிக்கக்கூடிய ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அவர் பல்வேறு எக்யூப்மெண்ட்ஸை வச்சு தான் அவங்களுடைய அந்த சத்தங்கள் இது எல்லாமே காட்டப்படுது. அதையெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, இவங்க உண்மை என்று கருதி அவருக்கு பின்னால அன்றைக்கு அறியாமை காலத்தில் இருந்த மக்கள் போனாங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் செல்ல எடுத்துக்கிட்டு ஒரு வீடியோகிராஃபரா தெரியுற இந்த காலத்துல நம்ம அதை சிந்திச்சு பார்க்கணும். அடிப்படையில் ஒரு முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, இங்கே நாம பிறந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் மரணிக்க போகிறோம். அப்ப அந்த மரணித்ததற்கு பிறகு நம்முடைய நிலை என்ன என்பதை என்கின்ற ஒரு கேள்வியைத்தான் இஸ்லாம் கேட்குது. அந்த கேள்விக்கான விடையை திருமறை குர்ஆன் மூலமாக இறைவன் சொல்லுகிறான். அப்படியெல்லாம் ஒரு தெளிவான வழிகாட்டுதல்கள் இருந்தும் இஸ்லாமிய இளைஞர்களும் இஸ்லாமிய இளம்பெண்களுமே இந்த சினிமா முகத்தில் சிக்கி சீரழிஞ்சு சின்னாபின்னமாகி கொண்டிருப்பதை பார்த்து அந்த கவலையின் வெளிப்பாடாகத்தான் இந்த தலைப்பை நம்ம பேசுமாறு பணித்தோம். அந்த அடிப்படையில் ஒரு இன்றைய தினம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பல்வேறு சகோதர சகோதரிகளும் அனைவரும் பெரும்பாலானவர்கள் இன்றைய தினம் ஒரு கேளிக்கையிலையும் கூத்துகளிலையும் பொழுதுபோக்குகளிலும் கலந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் இறைவனை பற்றியும் இறைவனுடைய வார்த்தைகளை பற்றியும் நினைவுபடுத்துகின்ற ஒரு சபையிலே அமர்ந்து நம்மோடு மலக்குகளும் அமர்ந்து ஒரு நன்மையான ஒரு காரியத்திலே நாம் எல்லாம் ஈடுபட்டோம். அப்படி ஈடுபட்ட அனைத்து சகோதரர்கள் மேலும் அல்லாஹ் அருள் புரிவானாக. இந்த நிகழ்விலே பல்வேறு தொப்புள் கொடி சொந்தங்கள் அமைதியாக இந்த நிகழ்வை கவனித்து இதற்கு ஆதரவும் தந்தார்கள். அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதியும் பாதுகாப்பும் வழங்கிய காவல்துறை ஜெகிந்தபுரம் காவல் நிலைய ஆய்வாளர் அவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு உறுதுணையாக காவல்துறைக்கு பரிந்துரை செய்த நுண்ணறிவு பிரிவுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பகுதி வாழ் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஒளிபரப்பு அமைப்பு செய்த
சகோதரர்களுக்கும் இந்த நிகழ்ச்சிக்காக உடல் உழைப்பையும் பொருளாதாரங்களையும் வாரி வழங்கிய அனைத்து சகோதரர்களுக்கும் நல்லுறவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு மின்சாரம் வழங்கிய எங்கள் தொப்புள்கொடி சகோதரர் நியூ ஆப்பிள் மார்க் சகோதரர் அவர்களுக்கு எங்கள் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாட்டிலே நாம் ஒரு அண்ணன் தம்பியாய் மாமன் மச்சானாய் உறவுமுறை சொல்லி வாழக்கூடிய சமூகமாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உறவு முறை இன்னும் நம்முடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் சந்ததிகளுக்கும் சென்று சேர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து இந்த நிகழ்வுக்காக உழைத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியை வெற்றி பெற செய்த ஏக இறைவனுக்கே எல்லா புகழும் என்று கூறி நன்றியை நிறைவு செய்கிறேன். வாஹிதவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.